வணக்கம். எதற்கு மாணவ செல்வங்களே, நலமா இருக்கீங்களா? நான் நலமா இருக்கேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது பொதுத் தேர்வில் தமிழ் பாடத்தில் முழு மதிப்பெண் பெறுவது எப்படி. எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சந்தேகம் தான். ஏன்னா தமிழ் பாடம்னு இல்லை, எந்த பாடத்திலே இருந்தாலும் முழு மதிப்பெண் எடுக்கிறது எப்படி அப்படின்னு தான் நமக்கு சந்தேகமாகவே இருக்குது. அதற்கு முன்னாடி நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு திருக்குறள் இருக்கு. அந்த திருக்குறளை பார்த்துட்டு பொதுத் தேர்வில் தமிழ் பாடத்துல முழு மதிப்பெண் பெறுவது எப்படி அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யும். இப்ப நம்மளுடைய இந்த பொதுத் தேர்வுல முழு மதிப்பெண் பெறுவது எப்படிங்கிறதுக்கும் இந்த திருக்குறளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. இப்ப இந்த திருக்குறளை பாருங்க, ஞாலம் கருதினும் கைகூடும். ஞாலம் அப்படின்னா இந்த உலகம். இந்த உலகத்தையே அடையணும்னு நினைச்சா கூட நம்மளால முடியுமா? எப்படின்னு பாருங்க, காலம் கருதி இடத்தார் செய்யும். நீங்க உங்களுக்கு உரிய இந்த காலத்துல எந்த காலத்துல எந்த செயல்களை செய்ய வேணுமோ அந்தந்த காலகட்டத்துல சரியான செயல்களை திட்டமிட்டு செஞ்சீங்க அப்படின்னா இந்த உலகத்தையே வெல்ல முடியுமான்னா வெல்ல முடியும் அப்படின்னு நான் சொல்லல, திருவள்ளுவர் சொல்றார். அப்ப இந்த உலகத்தையே நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படின்னா நம்மளால ஏன் பொது தேர்வுல சாதாரண இந்த மதிப்பெண் 100க்கு 100 மதிப்பெண் அப்படிங்கிறத ஏன் எடுக்க முடியாது? நம்ம முயற்சி பண்ணோம்னா எல்லாராலையும் முடியும். இப்ப இந்த குறள் பார்த்தோம். இந்த குறளின்படி நம்ம சரியான நேரத்துல சரியான செயல்களை எப்படி நம்ம திட்டமிட்டு செய்யறது? அப்ப இந்த பொது தேர்வுல 100க்கு 100 மதிப்பெண் நம்ம முழுசா எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்னென்ன வழிமுறைகள்லாம் செய்யலாம் அப்படின்னு ஒரு 6 வகையான வழிமுறைகள் நம்ம பின்பற்றலாம். இந்த 6 வகையான வழிமுறைகளை நம்ம பின்பற்றும் பொழுது நிச்சயமாக நம்மளால தமிழ் பாடம்னு இல்லை, எந்த பாடமா இருந்தாலும் முழு மதிப்பெண் பெற முடியும். இப்ப பொது தேர்வுல முழு மதிப்பெண் பெறுவதற்கான 6 வகையான செயல்கள் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது இங்க நம்ம கொடுத்துருக்கோம். முதல்ல பாத்தீங்கன்னா தன்னம்பிக்கை, அடுத்தது விடாமுயற்சி, அடுத்தது நேர மேலாண்மை, அடுத்தது திட்டமிடல், அடுத்து பாத்தீங்கன்னா சரியான விடை, அடுத்தது நேர்த்தியான விடைத்தாள். இந்த 6 விஷயத்தையும் நம்ம சரியா செஞ்சிட்டோம் அப்படின்னா, இந்த 6 செயல்களும் நம்மள்ட்ட இருக்கு அப்படின்னா நிச்சயமா பொது தேர்வுல நம்மளால முழு மதிப்பெண் பெற முடியும். சரியா? தன்னம்பிக்கைன்னு எழுதிருக்கீங்க, அடுத்து விடாமுயற்சின்னு எழுதிருக்கீங்களா, ஏதோ படத்தை அழைப்பெல்லாம் எழுதிருக்கீங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது காலங்காலமா நம்மள்ட்ட உள்ளதுதான். அடுத்தது நேர மேலாண்மை, அடுத்து திட்டமிடல், சரியான விடை, நேர்த்தியான விடைத்தாள். இப்ப தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ஏன் முக்கியம் அப்படின்னா 100க்கு 100 மதிப்பெண் எடுக்க முடியும் அப்படிங்கிறத முதல்ல நாம நம்பணும். நாம நம்பினா மட்டும்தான் நம்மளால இந்த செயல் நிச்சயமா சாத்தியமாகும். அடுத்ததா விடாமுயற்சி. என்னங்க சார் விடாமுயற்சிங்கிறீங்க, அஜித் படத்தோட டைட்டில் அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். விடாமுயற்சி அப்படிங்கிறது காலந்தோறும் உள்ளது தான். சரிங்களா? அதனால தான் நம்முடைய வாசகமே பார்த்தீங்கன்னா முயற்சி திருவினை ஆக்கும், முயற்சி திருவினை ஆக்கும் அப்படிங்கிற இந்த திருக்குறளில் உள்ள வரிகளை நம்ம அங்கே பயன்படுத்தியிருக்கோம். சரிங்களா? இப்போ விடாமுயற்சி இருக்கணும். நான் இன்னைக்கு முயற்சி பண்ணுறேன், நாளைக்கு ஓய்வு எடுப்பேன், அடுத்த நாள் நான் முயற்சி பண்ணுவேன் அப்படின்னா அது அந்த அளவுக்கு சரியாக வராது. நம்ம தினந்தோறும் முயற்சியை கைவிடாமல் நம்ம இந்த செயலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம், படிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நிச்சயமாக 100க்கு 100 மதிப்பெண் பெற முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நேர மேலாண்மை. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம தேர்வு எழுதுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஆண்டு முழுவதும் படித்தது, ஒரு நாள் 2 நாளில் ஒரு ஆண்டு முழுவதும் நம்ம என்ன படித்தோமோ அதை வெறும் 3 மணி நேரத்தில் நம்ம பதிலளிக்க போகிறோம். அப்போ இந்த 3 மணி நேரம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப 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 முக்கியமான நேரம். இந்த நேர மேலாண்மை நம்ம கையாண்டுட்டோம் அப்படின்னாலே முழு மதிப்பெண் பெறுவதற்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்கு. அடுத்ததாக திட்டமிடல். எப்படி நேர மேலாண்மை நம்ம மேற்கொள்ளணும் அது நமக்கு தெரியணும். அப்போ அதுக்கு நம்ம திட்டமிடல் அவசியம். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன பாடங்களை எந்தெந்த கால வேளையில் படிக்கணும், எந்தெந்த கால அளவில் படிக்கணும், எதை படித்தா நம்ம தேர்வு எழுத முடியும், எதை படித்தா நம்மளால் நல்ல மதிப்பெண் பெற முடியும் அப்படிங்கிறத நம்ம திட்டம் வகுத்துக்கணும்.
திட்டப்படி நம்ம செயல்படணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சரியான விடை. இதுதான் ரொம்ப முக்கியம். நமக்கு என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, தேர்வுன்னு வந்துருச்சுன்னா ஒன்று நமக்கு தெரிஞ்சதை எழுதி வச்சிடுறோம், இல்லை ஏதோ ஒன்று எழுதி வச்சிடறோம். நமக்கு தெரியுது தெரியலை ஆனாலும் ஏதோ சம்மந்தம் இல்லாத ஒரு பதில் எழுதுகிறோம். நிச்சயமாக இந்த தவறை இனிமேல் செய்யக்கூடாது. நம்ம செய்ய வேண்டியது, கேள்வி கேட்டிருக்காங்களா, கேள்விக்கு என்ன பதில், அந்த பதிலை மட்டும் எழுதினா போதுமானது. அதே போல் சரியான விடை அப்படின்னு நாங்கள் சொன்னதுக்கு அர்த்தம், ஒரு மதிப்பெண் வினாவுக்கு எந்த அளவுக்கு விடை அளிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் விடை அளிக்க போகிறோம். அதே போல் ஒரு குருவினா இருக்குது அப்படின்னா குருவினாவுக்கு எத்தனை வரிகள் நம்ம எழுதணுமோ அந்த அளவு எழுதினா போதும். நம்ம அதை போய் ஒரு நெடுவினா அளவுக்கு எழுதிட்டு இருக்கக்கூடாது. அப்படி எழுதிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம நிச்சயமாக இன்னொரு வினாவை விட போகிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ எந்தெந்த வினாவுக்கு எந்த அளவில் நம்ம விடை எழுதணுமோ அந்த அளவு மட்டும் விடை எழுதணும்னா சரியாக இருக்கும். அடுத்தது நேர்த்தியான விடைத்தாள். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருக்கலாம், நம்ம எவ்வளோ படிக்கக்கூடிய மாணவராக வேணாலும் இருக்கலாம், அறிவாளியாக இருக்கலாம், புத்திசாலியாக இருக்கலாம். ஆனால் தேர்வு நடந்து முடிந்த பிறகு உங்களுடைய விடைத்தாளை திருத்துறவங்களுக்கு தெரியக்கூடியது உங்களுடைய முகமோ, உங்களுடைய பெயரோ, உங்களுடைய எந்த விதமான செயல்பாடுகளும் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிய போகிறது ஒன்றே ஒன்று தான், உங்களுடைய விடைத்தாள். சரிங்களா? உங்களுடைய விடைத்தாள் மட்டும்தான் தெரிய போகுது. அப்போ இந்த விடைத்தாள் மட்டும் பார்த்து திருத்துறாங்க அப்படின்னா அந்த விடைத்தாளிலேயே நீங்கள் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறதுக்கான முழு சாட்சியும் அதில் இருக்கணும். சரிங்க சார், நீங்கள் சொல்லிட்டீங்க முழு சாட்சியம் இருக்குன்னு சொல்லிட்டீங்க, நான் விடைத்தாள் என்ன பண்ணிடுறேன், எங்கள் ஊர் பேர், எங்கள் அப்பா பேர், எங்கள் அம்மா பேர், என்ன தெரு எல்லாத்தையும் எழுதி வச்சிடுறேன், எனக்கு என்னை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தானே அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய விடைத்தாள் மதிப்பெண்ணுக்கு உரியதாகவே ஆகாது. சரிங்களா? அந்த தவறுலாம் செய்யாதீங்க. நான் சொல்ல வந்தது, விடைத்தாளை நம்ம நேர்த்தியாக எழுதும் பொழுது அழகான கையெழுத்து, சரியான இடைவெளி விட்டு எழுதுறது, சரியான அளவில் இடம் விடுறது, இந்த மாதிரி நம்ம நேர்த்தியான விஷயங்களை செய்யும் பொழுது தான் அது மேலும் மேலும் அழகாகும். அப்போ உங்களுக்கு என்னதான் விடை தெரிஞ்சிருந்தாலுமே கூட நீங்கள் நேர்த்தியான பதிலை கொடுக்கல அப்படின்னா திருத்துறவங்க நிச்சயமாக சிரமப்படுவாங்க. திருத்துறவங்க சிரமப்படுறாங்க அப்படின்னாலே நமக்கு மதிப்பெண் குறைய போகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ சரியான பதிலை சரியான முறையில் நேர்த்தியாகவும் அழகாகவும் எழுத வேண்டியது நம்மளுடைய கடமை. இப்போ நான் முதல்ல இருந்து சொன்ன இந்த 6 செயல்களையும் நம்ம இன்னொரு தடவை பார்ப்போம். முதல்ல தன்னம்பிக்கை, அடுத்து விடாமுயற்சி, அடுத்தது நேர மேலாண்மை, அடுத்தது திட்டமிடல், அடுத்து சரியான விடை, அடுத்து நேர்த்தியான விடைத்தான். இந்த 6 செயல்களையும் நம்ம சரியா செஞ்சுட்டோம் அப்படின்னாலே நிச்சயமாக இந்த பொதுத் தேர்விலேயே உங்களால் 100க்கு 100 மதிப்பெண் பெற முடியும். இதை பற்றின மற்ற விளக்கங்களை ஒவ்வொன்றையும் நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் மிகவும் விரிவாகவும் சிறப்பாகவும் பார்க்கலாம். இதுவரைக்கும் இந்த காணொலியை கண்டுகளித்த அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள்.